ஹலோ ஹாய், நாம் இன்றைக்கி ஈஸியாக நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சமான எண்ணெயே போதும். அதில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் 2 வத்தல் போட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போது அது நல்லா பொரிஞ்சதும் நான் நண்டை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சில நண்டு ப்ளூ கலரில் இருக்கும், சில நண்டு இன்னொரு கலரில் இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னென்னா, இது பெண் நண்டு. அந்த ப்ளூ கலரில் இருந்தது ஆண் நண்டுன்னு சொல்லுவோம். அந்த ப்ளூ கலர் நண்டு இங்கிட்டு விலை ஜாஸ்தி எப்போவுமே. டேஸ்ட்டுமே அது நல்லாயிருக்கும். அதனால் நண்டு வாங்கும்போது இதை பார்த்து வாங்குங்க. ஸோ எங்களுக்கு 2ம் கிடச்சனால நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போது அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அது கூட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச நண்டை போட்டு தாளிச்சிக்கிடலாம். இப்போ நான் எடுத்து வச்ச அவல நண்டையுமே போட்டுக்கிறேன். நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி நச்சீரகம் பெருஞ்சீரகம் வச்செல்லாம் நண்டு கிரேவி வைப்போம். பட் அது வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பட் ஈஸியாக செய்யணும், நண்டோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா வேணும்னு நினச்சோம்னா நம்ம இப்படி பண்ணி பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு நல்லா சிக்கன், மட்டன், அப்புறம் எல்லாத்துக்குமே வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி ஒரே டேஸ்ட்டில் பண்ணும்போது எல்லாமே ஒரே கிரேவி டேஸ்ட்டாக தெரியும். பட் நமக்கு ராவாக அந்த நண்டோட டேஸ்ட்டு மட்டும் தெரியணும், ஈஸியாகவும் வேலை முடியணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் இதுக்கு தேவையான காரத்துக்கு கொஞ்சமாக வத்தல் பொடியும் நான் போட்டுக்கிறேன். வத்தல் பொடி கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 வத்தலும் சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கிடலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை வதக்கி விட்ட உடனே இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா நமக்கு நண்டில் எப்போவுமே தண்ணி எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக ஊற்றலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா வத்தல், கடுகு, வத்தல் பொடி, உப்பு மட்டுமே தான். இப்போ தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டாச்சு. இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தயிர் போட்டு நான் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிறேன். இது எதுக்காகனா வயிறு காந்தல். அதனால் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கூலிங்காகவும் தெரியும். அதனால் சாப்பிட்றதுக்காக. பட் இதில் ஆட் பண்ணுறதுக்காக இல்லை. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சதை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கொதிச்சுட்டு. ஆனால் தண்ணி வற்றலை. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம மூடி போட்டு வைக்கலாம். தண்ணி நல்லா வற்றணும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு மட்டும் தட்டி போட்டால் கூட போதும். பட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தனால அதை சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக விட்டு திறந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணிலாம் வற்றி உங்களுக்கு இப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நண்டு வாங்கும்போது பார்த்து வாங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில இதில் வெறும் தோடு மட்டும்தான் இருக்கும். ஸோ இருட்டு நேரத்தில் நண்டு வாங்குங்க, நிறைய சதை இருக்கும். கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணி பாருங்கள்.